சிம்பிளா, ஹெல்தியா ராகி இட்லி, தோசை, அதுக்கப்புறம் பணியாரம், அதோட சேர்த்து நம்ம ஒரு சட்னியும் பண்ண போறோம். பெர்ஃபெக்ட்டான வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம். இதில வந்து இரும்பு, கால்சியம் சத்து இருக்கிறதுனால, குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பா இத குடுக்கணும். போன் ஸ்ட்ரென்த்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லது. நம்மளோட ஹேர் க்ரோ ஆகட்டும், ஸ்கின் க்ளோக்குமே வந்து ராகி ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம களியா எடுத்துக்கலாம். அப்படி இல்லன்னா, இந்த மாரி ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா மாவ, கிட்டத்தட்ட 1 வீக் வரைக்குமே கெட்டு போகாது. அப்படி நல்லா பஞ்சு போல இருக்கும். ஈனோ, பேக்கிங் சோடா, ஈஸ்ட் எதுவுமே கிடையாது. ஆர்கானிக்கா புளிச்சு நம்ம பண்றதுனால ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1 கப் ராகி எடுத்துக்கலாம். இதே வந்து நம்ம முழுக்க முழுக்க ராகிலயும் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வாஷ் பண்ணணும் கண்டிப்பா. இட்லி அரிசி 1 கப் எடுத்துக்கலாம். உளுந்து 1/2 கப், வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு, நல்லா ஒரு 4லிருந்து 5 தடவ நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ராகி அப்படிங்கும்போது உங்களுக்கு அது ஒரு 10 மணி நேரம்னாவது ஊறணும். அதனால நம்ம நைட்டே வந்து ஊற வச்சுரணும். இதுக்கு வந்து கண்டிப்பா டைம் குடுக்கணும். ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். திரும்ப நீங்க வந்து வாஷ் பண்ணணும். ஸோ, நைட்டு ஃபுல்லா ஊறுனதுக்கப்புறமா வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நல்லா சாஃப்ட் ஆயிடும். இப்போ மிக்ஸிலயோ இல்லன்னா கிரைண்டர்லயோ போட்டுட்டு நல்லா திக்கான, ஃப்ளஃபியான பேட்டர் மாரி கொண்டு வரணும். எப்பவும் போலவே நம்ம மாவுக்கு அரைச்சு எடுத்துக்கணும். நான் மிக்ஸில தான் அரைச்சிருக்கேன். மிக்ஸி சூடாகுற மாரி இருந்ததுனா, நீங்க ஐஸ் கியூப்ஸ் வந்து போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 2, 3 தடவையா நம்ம வந்து பிரிச்சு, நல்லா அரைச்சு இதில ஊத்திட்டு, தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா, இத வந்து புளிக்க வைக்கணும். புளிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் ஆகும். ராகி அப்படிங்கிறதுனால, ஈஸியா சீக்கிரமாவே புளிச்சிடும். இத மூடி வச்சிடலாம். இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா பொங்கி வந்திருக்கு. இதிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 ரெசிபிக்கு மேல பண்ண போறோம். நீங்க எக்ஸ்ட்ரா ஊத்தாப்பல்லாம் கூட பண்ணிக்கலாம். நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். ஸ்டிக்கியாலாம் இருக்காது ராகி. இப்ப வந்து சட்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வரமிளகாய், பூண்டு, கறிவேப்பிலை, வெங்காயம், ஒரு 2 வெங்காயம், தேவையான அளவு எண்ணெய் ஊத்திட்டு நல்லா வதக்கணும். இதுக்கு இஞ்சி தேவையில்ல. தேவைப்பட்டா நீங்க இஞ்சி, நிலக்கடலை எல்லாம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி, அதுக்கப்புறமா பெருங்காயம். இது வந்து கொங்கு நாடு கிராமத்து ஸ்டைல்ல நான் இந்த சட்னி பண்றேன். யூசுவலா ராகிக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, தக்காளி சட்னி ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறமா தேங்காய் சட்னியுமே நல்லாருக்கும். இப்போ தேங்காய் வந்து ஒரு ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கலாம். நீங்க தேங்காய் இல்லாமயும் பண்ணலாம். இதுல வந்து நம்ம தக்காளி சட்னியில பொட்டுக்கடலை போட மாட்டோம். இந்த தக்காளி சட்னியுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாளைக்கு கெட்டு போகாது. பேச்சுலர்ஸ்க்கா இருக்கட்டும், பிகினர்ஸ்க்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். ஒன்ஸ் மாவு அரைச்சு வச்சுட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 வீக்குள்ள நம்ம எப்ப வேணாலும் ஊத்தி சாப்பிடலாம். இப்ப புளி வந்து 1 இன்ச் போட்டுக்கிறோம். தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 தக்காளி நான் போட்டிருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியா போட்டுக்கலாம். ஒரு சிலர் வந்து பச்சை தக்காளியும் போடுறாங்க. அப்படி போடுற மாதிரி இருந்தா, நீங்க வரமிளகாய் விட்டுட்டு, கொஞ்சம் இஞ்சி, அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதிலேயே கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள். இது வந்து நான் ஆப்ஷனல் தான் நான் சொல்லுவேன். தேவைப்பட்டா நீங்க போட்டுக்கலாம். 2 நிமிஷம் தான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி ஊத்தி நம்ம வேக வைக்க மாட்டோம். நல்லா சாஃப்ட்டா வெந்ததுக்கப்புறமா, ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸியில போட்டு அரைச்சுக்கலாம். இத வந்து தாளிக்கணும்னு அவசியமே இல்ல. வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது நம்ம சிம்பிளா சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா, எல்லாமே நம்ம குக் பண்ணிட்டோம். ஸோ, அதனால நம்ம கெட்டு போகாது இது. இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். தாளிக்கிறதுனா வேணா கடுகு, கறிவேப்பிலை, பெருங்காயம் போட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி நீங்க தாளிச்சுக்கலாம். ஸோ நமக்கு சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இட்லி ஊத்தணும் ஃபர்ஸ்ட்டு. நான் வந்து ஒரு 3 டூ 4 டேஸா வந்து நான் எடுத்திருக்கேன். அது எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி தான் போடுறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து இட்லிக்கு நல்லெண்ணெய் வந்து தடவிட்டு, இட்லி பாத்திரத்தில, அதுக்கப்புறமா நம்ம இட்லி ஊத்தலாம். நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய்லாம் நல்லாயிருக்கும் இதுக்கு. நல்லா திக்கா தான் இருக்கும் உங்களுக்கு. அந்த மாவு திக்கா இருந்தா மட்டும் தான், இட்லி நல்லா பஞ்சு போல வரும். தண்ணியா இருக்கக்கூடாது. ஸோ நம்ம எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, மாவு ஃபர்ஸ்ட்டு இட்லி ஊத்துவோம். அதுக்கப்புறம் தோசை, பணியாரம் இந்த மாரி வந்து நம்ம ஊத்திட்டுருப்போம். ஸோ இத எடுத்து அப்படியே ஒரு 12 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வேக வச்சீங்க அப்படின்னா, சூப்பரா ரெடி ஆயிடும். ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு எடுத்தீங்க அப்படின்னா, அதில ஒட்டாம வந்துரும். ஒரு ஸ்பூன்ல தண்ணிய வந்து டிப் பண்ணிட்டு நீங்க பண்ணுங்க. நல்லா சூடா, இதில வந்து சாம்பார், சட்னியோட சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். மில்லட்ஸ் அப்படிங்கும்போது, நம்ம குளிர்காலம், வெயில் காலம் எந்த டைம்ல வேணாலும் நம்ம சாப்பிடலாம்.
யூசுவலா குழந்தைகளுக்கு இந்த காலத்து குழந்தைங்க வந்து ராகி சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாரி நம்ம பண்ணி குடுத்தா மட்டும் தான் சாப்பிடுவாங்க. இதுலயே நான் ராகி ரவா இட்லியும் போட்டிருக்கேன். ஸோ நீங்க அதையும் உத்தமி கிச்சன்ல சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம பணியாரம் ஊத்துவோம். பணியாரம் வந்து நீங்க தாளிச்சும் பண்ணலாம், தாளிக்காமயும் பண்ணலாம். வெஜிடபிள் எல்லாம் போட்டு, கேரட் போட்டு நம்ம தாளிச்சு பண்ணலாம். நான் வந்து தனியா தான் பண்ணியிருக்கேன். மீதி இருக்கிற மாவுல ஒவ்வொரு கரண்டி ஊத்துனா போதும். 3/4 வாசி ஊத்திடுங்க. அப்பதான் நல்லா பொங்கி வரும் இது. ரொம்ப அதிகமா ஊத்துனீங்க அப்டின்னா, உங்களுக்கு அதிகமான நேரம் இது வந்து குக் பண்ணணும். 1 ஸ்பூன் ஆயில்லயே சூப்பரா ரெடி ஆயிடும். ரொம்ப நீங்க 1/2 கரண்டி வந்து ஊத்தி, அதுலலாம் நீங்க வந்து பணியாரம் பண்ண வேணாம். வெயிட் லாஸ் அப்டின்னு போம்போது, நீங்க இப்டி பண்ணலாம். குழந்தைகளுக்குனா கொஞ்சம் சீஸ் போட்டு குடுக்கலாம். கேரட் எல்லாம், பீட்ரூட் எல்லாம் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 4 நிமிஷம் குக் ஆனா, இதுவுமே சூப்பரா வெந்துடும். பேக்கிங் சோடாலாம் எல்லாமே பஞ்சு போல இருக்கும். ஸோ ஃபைனலா நம்ம தோசை, ரோஸ்ட்டு, ஊத்தப்பம் எது வேணாலும் ஊத்திக்கலாம். இதுலயே வந்து பொடி தோசை, கீ தோசை, அதுக்கப்புறம் இதுக்கு மேல வந்து நம்ம முருங்கைக்கீரையோட பொடி, இதெல்லாமே வந்து தூவி பண்ணலாம். நான் முருங்கைக்கீரை பொடி, கருவேப்பிலை, ஆளி விதையோட பொடி எல்லாம் வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மசாலா வேணும் அப்டின்னா, மசாலா தோசை வேணும் அப்டின்னா, நீங்க மேல வந்து உருளைக்கிழங்கு மசாலா வச்சுக்கலாம். பன்னீர் வேணும் அப்டின்னா, பன்னீர், கேரட் எல்லாம் வந்து தூவிக்கலாம். ஸோ 2 பக்கம் சைடு குக் பண்ணணும்னு அவசியம் இல்ல. தேவைப்பட்டா நீங்க வந்து பண்ணலாம். நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் உங்களுக்கு. ரோஸ்ட் எல்லாம் வந்து சூப்பரா வரும். ஸோ இதே மாரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும் அப்டின்னா, நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்கு. அதுலயுமே 2000 ரெசிபீஸ் இருக்கு. அதுல வந்து சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸா, அது மட்டும் இல்லாம சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்ட 19 இயர்ஸா ரன் பண்றோம். அதுலயுமே 8000 ரெசிபீஸ் இருக்கு. ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் வந்து இதுல ஊத்தப்பம் ஊத்த முடியல. எனக்கு டைம் இல்ல. ஸோ வீடியோல ஆட் பண்ண முடியல. ஸோ நீங்க ஊத்தப்பம் ஊத்தி பாருங்க. ரொம்பவே நல்லாருக்கும்.